ஓகே, இந்த வீடியோ என்னடான்னா கெஸ் த யூடியூபர்ஸ். நாங்கள் ஒரு சில கொஸ்டின் நாங்களே க்ரியேட் பண்ணி ஒன்று பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? சிரிக்காதாங்க. யூடியூப்பில் வந்து சொன்னேன் விக்கிபீடியா இருக்குது தெரியும்ல, அதை காப்பி அடித்து மில்லியன் கணக்காக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க சேனல். சரியா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன், ஆப்ஷன் சொல்கிறேன், அப்புறம் சொல்லு. சொல்லவே தேவையில்லை, நீ சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து மிஸ்டர் சிகே, செகண்டு மதன் கௌரி, தேர்டு மினிட் மிஸ்ட்ரி, ஃபோர்த்து வந்து ஆப்ஷன் பியும் சியும். 2 பேரும் தான். 2 யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்தா வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ ஒரு கான்ட்ரவர்சி கான்ட்ரவர்சி ஆகிடுச்சுன்னா மட்டும் இவரு கண்டு பார்ப்பல ஃப்ரெண்டு தான் அப்பாலஜி வீடியோலாம் போட்டுருப்பாரு. மைச்சல் ஸ்ரீராமு, ஜேகே, சத்யா, குருபாய், 4வது ஒருத்தர் அவரு தான். கரெக்டா? குருபாய் தான். சரி, எங்கன்னா இந்த விக்ரம் படம் ரோஸ்ட்டுக்கும் அண்ணாத்த ரோஸ்ட்டுக்கும் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி வீடியோ ரோஸ்ட் வீடியோவில் கூட இருந்தார். அப்பாலஜி வீடியோவில் அவர் பாட்டு தனியாக. யூடியூப்பில் வந்து நான் அண்டர் ரேட்டட் சேனலாக தான் இருப்பேன் அப்படின்னு நான் அடம் பிடிக்கிற ஒரு சேனல். சரியா? 4 சேனல் சொல்கிறேன். ஒன்று வந்து கீழே பார்க்காத என்ன பேர், ஒன்று வந்து யூடியூப்பு, இன்னொன்று கேட் ஒய்டி, இன்னொன்று நம்ம தமிழ் கேமிங், ஃபோர்த்து டெம்பிள் மங்கீஸ். யாருமே அப்படி கிடையாதுண்ணா. டேரக்டராக இருக்குன்னு யாருக்கும் ஆசை கிடையாது. ஆனால் 4 பேருமே 4 பேருமே பெஸ்ட்டு ஸ்டோரி டைரக்டர். அதில் முக்கியமாக பேய் கதை சொல்கிறது இதெல்லாம் யாருன்னு சொல்லிக்கிறேன். ஆப்ஷன் இல்லாமல் பேய் கதை சொல்கிறதா? பேய் கதையிலேருந்து எல்லாம் அந்த வீடியோ ஃபுல்லாக ஒழுங்கா. பாக்ஸிங்னா எனக்கு ரிசிபீடியா தான் வச்சுக்கிறேன்ற மாதிரி தான். ரிசிபீடியா தான்டா, வேறு யாரும் இல்லை. அதுலேயே அவர் பேசுகிற அந்த நிறைய சொன்னான் இப்படிலாம் வச்சுக்கிட்டு. எனக்கு அடுத்த கேள்வி கேட்குறேன். யூடியூப்பில் வந்து கான்ட்ரவர்சிக்கு பேர் போன ஆள். ஒன்று பப்ஜி மதன், செகண்டு நம்ம ஏடோடி, தேர்டு பிரியாணி மேனு, ஃபோர்த்து இவை அனைத்தும். 3 பேரும் தான். சரியா? ஒரே ஜோக்கே திரும்ப திரும்ப சொல்லி அந்த ஜோக்கே நமுத்து போனாலும் அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு தொங்குற ஒரு யூடியூபர். எருமசாணி, மைச்சல் ஸ்ரீராமு, ஜேகே, இல்லைன்னா பிளிப். இதில் யாரு? ஜேகே பிளிப் கண்டிப்பாக வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எருமசாணி மைக் ஸ்ட்ரீட் ஸ்ரீராம் அதெல்லாம் வீடியோ பார்த்ததே இல்லைடா நான். ஆனால் உனக்கு தெரியும், கொஞ்சம் யோசிச்சுனது கொஞ்சம் யோசிச்சா தெரியுமா? அவங்க 2 பேர்த்துல யாருன்னு? மைக் செட்டா? மொரட்ட சிங்கிள் ஜோக்கு. யூடியூப்பில் சோ கால்டு மூவி ரோஸ்ட்லாம் போட்டு ப்ரொடியூசர்ஸ்கிட்ட செருப்படி வாங்க காத்திருக்க சேனல். சரியா? 1 லிப்பு, 2 தமிழ் டாகீஸு, 3 வந்து நம்ம ஆடி போட்டு ஒருத்தர் இருப்பார் பார்த்துருக்கீங்கள அவரு, 4th வந்து டீமேனா கூடிய சீக்கிரத்தில் நம்மளும் வாங்குவான். டீமேனும் ப்ளூ சட்டை மாறும். அடிக்க காத்துட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற. என்னென்னா இப்போ இந்த இன்டர்நெட்டில் முக்கியமாக இன்ஸ்டாவில் ஒரு ஸ்கிட்டு மாதிரி ஒன்று பண்ணுறோன்னா ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் காப்பி எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் அது தமிழில் பண்ணும்போது கொஞ்சம் காமெடியாக பண்ணலாம், தப்பு இல்லை. அது பண்ணுறது தப்பு இல்லை, அது காமெடியாக வந்தால் நல்லா பண்ணுறது. ஒருத்தர் கேட்குறேன், இல்லை காப்பி அடிச்சு பண்ணுறது அதான் அது தப்பு இல்லை. நிறைய பேர் பண்ணுறாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. ஸ்பேம் வீடியோ மாதிரி நம்ம யோசிச்சு போடுறது முதலே போட்டால் அது பெருசாக போயிடாது. அதனால் இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் போடுவாங்க. இது எல்லோரும் பண்ணுறது. ஆனால் அப்படி காப்பி அடித்தே போட்டோம் அதை காமெடியாக இல்லாமல் ரொம்ப அன்பண்ணியாக போடுறது ஒரு சேனலா? அவங்ககிட்ட யூடியூப் சேனல் சொல்லட்டுமா யாருன்னு? தான் படம் எடுக்கிறதா சொல்லி க்ரௌட் ஃபண்டிங் வாங்கி 6 வருஷம் ஆகியும்
இப்போ இதை ஒரு இந்த வச்சுக்கன்னு ஒரு பாட்டு விட்ட ஒரு சேனல். பரிதாபங்கள். மித்தவங்களுக்கு சொம்பு தூக்கி அடி வாங்கினேன் யூடியூப். ஏட்டுடி ஏட்டுடி மிஸ்டர் பீஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஏதோ ஃப்ராட் ஆகும். டொனேஷன் பண்ணதெல்லாம் அவங்க ஆளுக்கே பண்ணிக்கிட்டு பண்ணதான் ஃபேக்கா இல்லாமல். அதுக்கு நீ மிஸ்டர் பீஸ்ட் ஃபேன் தான்டான்னு சொல்லி ஏடிவி போட்டு அடிச்சிருக்காங்க. யூடியூப்பில் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு போட்டே ஒருத்தர் 1 மில்லியன் அடிச்சு வச்சிருக்காரு. யூடியூப் எப்படி நடத்துறது? நிறைய சேனல் இருக்கு, ஆனால் 1 மில்லியன் அடிச்சது வந்து ஒருத்தர். இல்லை எனக்கு தெரியல யாருன்னு. நீ யாருன்னு இல்லையா? தெரியல. ஸ்கில்ஸ் மேக்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எப்படி நான் கூட கடைசி ஒரு கண்டென்ட் போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் எப்படி இதெல்லாம் சேனல் ஓப்பன் பண்ணுறது, இந்த 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 இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாகும் பண்ணி யூடியூப்ல போட்டிருப்பார். ஆனால் அதுலேயே 1 மில்லியன் அடிச்சு வச்சிருக்க ஒரு ஆள். அத்தனை பேர் இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஏமாத்தி எந்த யூடியூபர் தன்னோட சப்ஸ்கிரைபரே தன்னை செக்ஸுவலாக அரசு பண்ண ஒரு யூடியூபர் சப்ஸ்கிரைபர் சேர்ந்துச்சு அந்த யூடியூபரா ஸ்ட்ரீமரா? யூடியூபர். இன்னொரு குழு வேணா தரேன், ஆப்ஷன்லாம் கிடையாது. vlog சேனல் போடுறாங்க. சேனலா? பிரியாணி வேணா? கிடையாது. ரூட்டார் சிக்ஸா? இல்ல ரூட்டார் சிக்ஸ் வந்தாலும் ஒரு சேட்ல இங்க நேர்லயே நடந்துச்சு. நேர்லையா? டிடிஎஃப்பா? டிடிஎஃப் வாசன் உனக்கு ஒரு ரூமா கொஞ்சம் ரூமா முடிஞ்சு கண்ட இடத்துல கசக்கி. யூடியூபோட தமிழ் கம்யூனிட்டியில் யூடியூபோட கேஸ்காரர் என்று அழைக்கப்படும் நபர். ஆப்ஷன் ஏ பப்ஜி முதல், ஆப்ஷன் பி பிரியாணி மேன், ஆப்ஷன் சி டிடிஎஃப் வாசன், ஆப்ஷன் டி வந்து ஆப்ஷன் சி சரியான விடை. 3 பேர் தானே? இல்லடா, கேஸ்காரர்னா அதிகமாக டிடிஎஃப் தானே. போர் அடிக்குன்னு ஃபீல்டு விடுவாங்க. இது வந்து ஒரு பர்டிகுலர் யூடியூபர் கிடையாது, ஒரு யூடியூப் கம்யூனிட்டியை மொத்தமாக அத்திப்பட்டி கிராமம் மாதிரி காணாமல் போச்சு. கண்ணுக்கே தெரியாது. ஆனால் பெருசாக இருந்த ஒரு கம்யூனிட்டி. எந்த கம்யூனிட்டி? க்ளூ கொடுத்தா கண்டுபிடிச்சிருவேன். கூட தெரியல, சும்மா நல்லா யோசிச்சு. கேமிங் கம்யூனிட்டி அது. இந்த ஜிடி கிங்கு. அது என்ன கம்யூனிட்டி? அது ஃப்ரீ ஃபயர் வச்சு ஆடிட்டு இருந்தாங்க. ஜிடி கிங்கு, அப்புறம் கேமிங் தமிழ ரன் கேமிங் செத்தே போயிட்டாங்கடா. சேனலே மொத்த கம்யூனிட்டியே போயிருச்சு. யூடியூப்ல ரீசெண்டாக 1 மில்லியன் அடித்த காரணத்திற்காக தன்னிலை மறந்து ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸையும் மறந்து பேருக்குன்னு 1-2 கெட்ட வார்த்தை காமெடி போட்டு இப்போ வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள். ஆப்ஷன் சொல்கிறேன். ஆப்ஷன் ஏ ஜேகே, ஆப்ஷன் பி இது ஜெபகுமாரா, ஆப்ஷன் பி சிவகுமார், ஆப்ஷன் சி மேபி ஜேகே தமிழ், ஆப்ஷன் டி அஃப்கோர்ஸ் ஜேகே தமிழ். கண்டிப்பா வரும். கெட்ட வார்த்தை தாங்க அப்படின்னு இல்லை, சும்மா வர்றோம். ஃபர்ஸ்ட் இருந்ததுல ஒரு அதை பார்த்தா நான் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே, கெட்ட வார்த்தை காமெடி இல்லைதான், ஆனா அதை பார்த்து தானே ஒரு நம்மளே இதான் புரியுதா, நம்மளே லூசு பேசிட்டு இருக்கோம்னா அதுவும் ஒரு காரணம் தானே. ஆமா, அவர் தான் காரணம். அப்படி சொல்லுங்க, அவர் சொன்ன மோட்டிவேஷன் தானே, எதை வேணா போடலாம். அதனால இதையும் போட்டு அவ்வளோதான். இப்போ சரக்கு முடிஞ்சு. கடைசி கொஸ்டின் சொல்லணும். கடைசி கொஸ்டின். இவனுங்களே ஹைப் ஏற்றி விட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் ஃபாலோவர்ஸ்ல ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இவனுங்களே அன் பண்ணி சொல்லி போட்டு அடித்த யூடியூபர்ஸ் 2 பேர். ஏ2டி இல்ல ஏ2டி இல்லையா? வேணா க்ளூ தரேன். 2 பேருமே பொண்ணுங்க தான். பொட்டேட்டா? பொட்டேட்டோடாது, பொட்டேட் மணிஷோவா? மணிஷோ இல்ல, மணிஷோ இல்லையா? யாரு மணிஷோங்க அடி யாரு? பலூனக்கா. பலூனக்கா?
அதெல்லாம் யூடியூபரோட ஃபஸ்ட்டு இப்படிதான் சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸர். சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கியா? நான் எதுக்கு சரி ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ்.